குட்டீஸ், நம்ம இன்னைக்கு வாட்டரை ஹீட் பண்ண வாட்டர் வேப்பரா மாறுது. அதே மாதிரி பெட்ரோலியம் ஹீட் பண்ண நமக்கு பை ப்ராடக்ட்ஸ் கிடைக்குது இல்லையா? அதை பத்தி இன்னைக்கு தெரிஞ்சுக்கலாம். வீடியோக்குள்ள போலாமா? பூமிக்கடியில க்ரூட் ஆயில் அப்படின்னு ஒன்று இருக்கு. அதுக்குள்ள நிறைய சப்ஸ்டன்ஸ் இருக்கு. அது என்ன சப்ஸ்டன்ஸ்? ஹைட்ரோ கார்பன் மிக்ஸ்சர். இப்போ ஒரு கிளாஸ் எடுத்துக்கோங்க. அந்த கிளாஸ்க்குள்ள நிறைய பழ ஜூஸை நம்ம கொட்டினோம்னா அதே மாதிரி தான் க்ரூட் ஆயில்ல நிறைய ஹைட்ரோ கார்பன் மிக்ஸ்சர் இருக்கு. இது ஒரு சர்டைன் பாயிலிங் டெம்பரேச்சர் வரும்போது அந்த கலவைகள்லாம் பிரிஞ்சிரும். அது எப்படி நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். பெட்ரோலியம் ரிஃபைனரி, அதாவது ஒரு பெரிய டவர் மாதிரி இருக்கும். அந்த டவருக்குள்ள நம்ம க்ரூட் ஆயில பாட்டம் வழியா அனுப்புறோம். அந்த பாட்டம்ல நம்ம அனுப்பும்போது அங்க ஹை டெம்பரேச்சர் இருக்கும், வெரி ஹாட்டா இருக்கும். டாப்ல கொஞ்சம் கூலரா இருக்கும். அப்போ இப்ப நம்ம அந்த க்ரூட் ஆயில அனுப்பும்போது அது வேப்பரா மேல போக ஆரம்பிக்கும். அந்த டாப் லெவலுக்கு போக போக அதோட பாயிலிங் டெம்பரேச்சர் வரும்போது அங்க கண்டென்ஸ் ஆக ஆரம்பிக்கும். இப்போ நான் உங்களுக்கு அப்ராக்சிமேட்டா சொல்லணும்னா பிலோ 40 டிகிரி செல்சியஸ்ல நமக்கு எல்பிஜி கேஸ் கிடைக்குது. அதாவது நம்ம கிச்சன்ல குக்கிங்க்கு யூஸ் பண்றோம் இல்லையா, அந்த கேஸ் வந்து 40 டிகிரி செல்சியஸ்ல கிடைக்குது. இப்போ நான் இமேஜஸ்ல எல்லாம் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. அந்த மாதிரி தான் 40 to 200 டிகிரி செல்சியஸ் அப்ராக்சிமேட்டா அதுக்குள்ள நமக்கு பெட்ரோல் கேசோலின் அது கிடைக்குது. அதை நம்ம காருக்கு போட்டுட்டு ரூம்னு ஓட்டிட்டு போவோம் இல்லையா, அதுதான். அப்புறம் 150 to 275 டிகிரி செல்சியஸ்ல நம்மளுக்கு கெரோசின் கிடைக்குது. அது எங்க யூஸ் பண்ணுவாங்கன்னா ஏர்கிராஃப்ட் ஃபியூயல் கெரோசின் ரிலேட்டட் யூசஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க. இப்போ 250 to 350 டிகிரி செல்சியஸ்ல தான் நம்ம டீசல் வராரு. டீசல் யாருக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க? காரு, ட்ரக்கு, சில பஸ்ஸஸ், அப்புறமேட்டு டீசல் இன்ஜின்ஸ். இங்க எல்லா இடத்துலயும் ஹெவி ஒர்க் பண்ற எல்லா இடத்துலயும் இந்த டீசல் தான் யூஸ் பண்ணுவாங்க. 300 டிகிரி செல்சியஸ்க்கு மேலே தான் ஹெவி ஆயில்ஸ் கிடைக்குது. இந்த ஹெவி ஆயில்ஸை எங்கே யூஸ் பண்ணுவாங்கன்னா இண்டஸ்ட்ரியல் ஹீட்டிங்க்கு, சம் மெரைன் ஃபியூயல்ஸ், அதாவது கப்பல் ஓட்டுறதுக்கு, அதுக்கெல்லாம் கூட இதை தான் யூஸ் பண்ணுவாங்க. வெரி ஹெவி ரெசிடியூ, அதுக்கு பேர் பிட்டுமென்னு சொல்லுவாங்க. இது ஒரு சிம்பிள் பாயிலிங் பாயிண்ட்ல கிடைக்காது, அது அடியில தான் இருக்கும். பிரியும் ப்ராடக்ட்ஸ் கிடையாது, அதனால மிகவும் ஹெவி ரெசிடியூவாக இருக்கும். இதை நம்ம ரோடு கன்ஸ்ட்ரக்ஷன், அப்புறம் வாட்டர் ப்ரூஃபிங், இந்த இடத்துலலாம் இதை யூஸ் பண்ணுவாங்க. சில பாயிலிங் பாயிண்ட்ல பெட்ரோகெமிக்கல் ப்ராடக்ட்ஸும் நமக்கு கிடைக்குது. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், டாப்ல தான் நம்ம எல்பிஜி கேஸ் இருக்காரு, அப்புறம் பெட்ரோல், மிடில் ஜெட் ஃபியூயல் டீசல், பாட்டம்ல வெரி ஹாட்டஸ்ட் ஹெவி ஆயில்ஸ் பிட்டுமென் ஆர் ரெசிடியூ. இவங்கெல்லாம் இந்த மாதிரி தான் காலமா பிரிச்சு நமக்கு ஒவ்வொரு பாயிலிங் பாயிண்ட்ல இவங்க எல்லாம் வெளியே வராங்க. அதனால தான் நமக்கு எல்பிஜி கேஸ் வந்து ஹை ரேட்ல இருக்கும். அப்படியே வர 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 கொஞ்சம் கொஞ்சமா பிரைஸ் குறைய ஆரம்பிச்சிரும். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், லோ பாயிலிங் பாயிண்ட்ல லைட் ப்ராடக்ட்ஸ் கிடைக்கும், ஹை பாயிலிங் பாயிண்ட்ல ஹெவியர் ப்ராடக்ட்ஸ் கிடைக்கும். இப்போ இமேஜ்ல காட்டின மாதிரி உங்களுக்கு இது தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். இதே மாதிரியான வீடியோக்கு என்னை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். பாய்.